Hello friends, welcome to Shakti's Knowledge Hub. Myself, Dr. Shakti Suganya. நம்மளோட ப்ரீவியஸ் டாப்பிக்கில் MBO அப்படின்னா என்ன, அதோட டெஃபினேஷன், அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு டிஸ்கஷனில் நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸ் ஆஃப் MBO. ஸோ MBO அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் ஒரு ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து அந்த MBO இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்ளை பண்ணுறாங்க ஒன் பை ஒன் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு டிஸ்கஷனில் இருக்க போகுது. தென் ஃபைனலி அபவுட் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. அதாவது MBO வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, தென் மீன் டைம் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் MBO. ப்ராசஸ் அப்படின்னாவே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன். ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ளோவாக கண்டினியூவேஷனோட வர்றது. ஸோ MBA இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது, எதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும், எந்த ஒரு ஒர்க் அல்லது ஆக்டிவிட்டியாக இருந்தாலும், ஒரு ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் வந்து ஃப்ரேம் பண்ணுறது. ஏன்னா அப்ஜெக்டிவ் என்னன்னே தெரியாமல் எப்படி அவங்க ஒர்க் பண்ண முடியும்? எது அப்ஜெக்டிவ்னு தெரிஞ்சாதான் அது எதை நோக்கி ஒரு ஆர்கனைசேஷன் போயிட்டுருக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன ஒர்க் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைனிங் த ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ். இனிஷியலி ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்டு பை டாப் மேனேஜ்மெண்ட், பட் நவ் in hands of others too. First, long-term objectives are framed, then the short-term objective. Starts with the short-term objective to reach the long-term objective easily. So, first step என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுறது. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவ் ஃப்ரேமிங், ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் பாலிசிஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டாப் லெவல் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ MBO அப்படிங்கிற ஒரு அப்ரோச் உள்ளே கொண்டுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய பார்ட்டிசிபேஷனும் அங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் என்ன. ஸோ லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ், ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் நம்ம ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சரில் வந்து நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் ஆர்கனைசேஷனை, அப்போ என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்குது, அந்த பேசிஸில் லாங் விஷனோட திங்க் பண்ணுறது வந்து ஒரு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்ங்கிறது ஒவ்வொரு டேவாக கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லாட்டினா கம்ப்ளீட் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டாஸ்க்காக கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டே ஒன்னோட ஒர்க்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் டே டூக்கு நம்ம போக முடியும். அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்லேருந்து ஆரம்பித்து லாங் டேர்மோட அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க. செகண்ட் ப்ராசஸ், கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். ஸோ ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவை மட்டுமோடு நிற்காமல் ஒவ்வொரு செக்ஷன், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், டிவிஷன்ஸாக இருக்கலாம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய கோல் என்ன அப்படிங்கிறதுலையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அது எந்த பீரியட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அந்த அப்ஜெக்டிவாங்கிறது வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறாங்க, ஒரு ஃபிக்ஸ்டாக பிளான் பண்ணிக்கிறாங்க. கோல்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன், டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் டிவிஷன்ஸ் அண்ட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் பீரியட் டு அச்சீவ் த அப்ஜெக்டிவ். ஸோ எந்த பீரியட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே கிளியராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. தேர்ட் ப்ராசஸ், ஃபிக்ஸிங் த கீ ரிசல்ட் ஏரியா. கீ ரிசல்ட் ஏரியா வந்து ஷார்ட்டாக KRA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் MCQ கொஷின்ஸில் கூட கேட்பாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் KRA, வாட் KRA மீன்ஸ் ஆர் வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியராக பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. MBO, KRA, தென் MBEங்கிற அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம், மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீ ரிசல்ட் ஏரியா எதை நோக்கி ஒரு ஆர்கனைசேஷன் போகுது, என்ன பர்பஸ்க்காக ஒரு ஆர்கனைசேஷன் இயங்குது, எந்த ரிசல்ட்டுக்காக, என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி. KRA இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ் அண்ட் அரேஞ்ச்ட் ஆன் ப்ரையாரிட்டி பேசிஸ். ஸோ ஒரு ப்ரையாரிட்டி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. நிறையா கீ ரிசல்ட் ஏரியாஸ் இருந்தாலும் எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அதோட ஸ்ட்ரென்த், ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த்தாகவும் கண்டிப்பாக வந்து அதை இண்டிகேட் பண்ணுறாங்க. அதில் வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, மார்க்கெட் ஸ்டாண்டிங், இன்னோவேஷன். ஸோ எவ்ரி ஆர்கனைசேஷன் எதுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னா ப்ராஃபிட்காக. அதே மாதிரி மார்க்கெட் ஸ்டாண்டிங், ஒரு மார்க்கெட்டில் வித் ஸ்டாண்ட் ஆகிறது. அப்புறம் இன்னோவேஷன்,
எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்லேயே நம்ம நம்மளோட மார்க்கெட் ரன் பண்ணணும் அப்படின்னா காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் அது பாசிபிள் கிடையாது. ஸோ இன்னோவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் செட்டிங் சப்பார்டினேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் டார்கெட்ஸ். Each subordinates or individual subjective is to be fixed in quantitative units. Free discussion between superior and subordinates. Subordinates are allowed to do what they try or think. So ஒரு ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், டிவிஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே ஃப்ரேம் பண்ண மாதிரி ஒரு சப்பார்டினேட், ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியோட அப்ஜெக்டிவையும் வந்து அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா யூனிட், குவான்டிடேட்டிவ் யூனிட் வைஸில் எம்ப்ளாயி ஏ வந்து ஒரு 10 யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணோம், எம்ப்ளாயி பி வந்து ஒரு 10 யூனிட் பண்ணோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட டார்கெட்ஸ் எல்லாமே கூட கரெக்டாக ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுப்பீரியர் அண்ட் சப்பார்டினேட்க்கு நடுவில் ஒரு ஃப்ரீ அண்ட் கம்ஃபர்டபுள் டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் சப்பார்டினேட்ஸை வந்து அலோவ் பண்ணணும் ஒரு வேலையை செய்யறதுக்காகட்டும். அதே மாதிரி அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு அந்த கன்வே பண்ணுறதுக்கு வந்து அந்த சப்பார்டினேட்க்கு பெர்மிஷன், அதாவது அங்கே அலோவ் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களோட ஒர்க் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் மேட்சிங் த ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ். ஸோ அவங்க என்ன அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கும் ரிசோர்ஸஸ்க்கும் கரெக்டாக இருக்கா, அல்லது நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். தட் ஷுட் பி அ ப்ராப்பர் மேட்ச் பிட்வீன் தி அப்ஜெக்டிவ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், technical personnel, raw material, machinery, equipments, etc. Then the available resources should be properly allocated and utilized. நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 100 யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 பேர் கொண்ட டீம் வந்து அந்த ஒர்க்கை செய்கிறாங்க அப்படின்னா 10 மெம்பர்ஸ் 10 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் அந்த 100 யூனிட் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லா ரிசோர்ஸஸும் இருக்கா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ரா மெட்டீரியல். ஸோ 10 மெஷின்ஸ் இருக்கா, அந்த 10 மெஷினுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, அதுக்கான குவாலிஃபைடு 10 டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சரியாக மேட்ச் பண்ணி வச்சுக்கணும். தென் அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி அலோகேட்டட் அண்ட் யூட்டிலைஸ்டு. அதுக்கப்புறமா செயல்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும்போது அந்த எல்லாத்தையும் கரெக்டாக அலோகேட் பண்ணி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ எந்த ஒரு வேஸ்டேஜஸும் இருக்கக்கூடாது, எந்த டைம் டீவியேஷன்ஸோ எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங். ஸோ அவங்களோட மீட்டிங்ஸும் வந்து ரெகுலராக அவங்க கண்டக்ட் பண்ணணும். அப்போ தான் செய்கிற ஒர்க் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா, இல்லாட்டினா வேறு ஏதாவது நடந்துகிட்ருக்கா, என்ன மாதிரியான ஒர்க் போயிட்டுருக்கு, ப்ரெசன்ட் பொசிஷன் என்ன, சுச்சுவேஷன் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ superior and subordinate should hold meetings periodically to discuss the work and its progress. ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு, அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சுப்பீரியர் சப்பார்டினேட் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ரிவ்யூஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஆக்டிவிட்டி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அப்ரைஸ் பண்ணுறது, இவாலுவேட் பண்ணி பார்க்குறது. ஸோ இங்கேயும் வந்து நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் அப்படிங்கிறத வந்து அவங்க கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்க முடியும் எப்படி ப்ரெசன்ட் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டாண்டர்டுக்கும் இப்போ ஆக்சுவலாக என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணணும். ஸோ கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இதுவே வந்து ஸ்டாண்டர்டை விட ஜாஸ்தியாக நல்ல விதமாக போயிட்டு இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சைன். ஸோ அதுவும் வெல் அண்ட் குட், ஓகே. இன்கேஸ் ஸ்டாண்டர்டை விட கம்மியாக போச்சு அப்படின்னா அப்போ சிச்சுவேஷன் நெகட்டிவ். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நல்லது கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் எதனால் இந்த நெகட்டிவ் வந்துச்சு, அது வந்து என்ன ரீசன்னால், எந்த ஆஸ்பெக்டில் வந்து இப்படி வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிற எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணணும். At the end of fixed period for achieving the objective, there should be a discussion between the superior and the subordinate related with the performance against the specific standards. Superior should take corrective measure if there is any deviation. Superior should identify the reason for failure. So, கரெக்டாக போச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, நல்லா பாசிட்டிவாக போச்சுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். இதுவே நெகட்டிவாக போகுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட்லேருந்து எதனால் மாறுது, ஸோ அப்படி மாறுறதுக்கான காரணம் என்ன, அப்படி போச்சுன்னா கண்டிப்பாக ஆர்கனைசேஷனுக்கு ஸ்கோப் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஃபெயிலியருக்கு உண்டான ரீசன் என்ன அதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஅப்ரைசல் ஆஃப் அப்ஜெக்டிவ், மறுபரிசீலனை பண்ணுறது. ஸோ அந்த முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இன்கேஸ் நெகட்டிவாக போகுது அப்படின்னா ஸோ அந்த நெகட்டிவ்க்கு உண்டான காரணம் என்ன. ஸோ டேக் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டேலையே வந்து இப்போ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் என்ன வச்சுருந்தோம்னா
10 டேஸில் 100 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ 10 டேஸ் அப்படிங்கும்போது 10 மெம்பர்ஸ் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அது பாசிபிள். இதுவே ஒரே டேல 100 யூனிட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சாத்தியம் கிடையாது. ஸோ இந்த ரீசன்னால தான் அங்கே ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயம் வரக்கு சான்ஸாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து தப்பான டெசிஷன் அப்படிங்கிறதுனால அதை ரீஅப்ரைசல் பண்ணணும், அதாவது ரீகன்சிடர் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் பாசிபிலிட்டி வந்து 10 தான். ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸை வந்து அவங்க மாற்றிக்கணும் 10 அப்படின்ட்டு. Top management executive should review the organizational objective to frame the objectives according to the changing situation. ஸோ சிச்சுவேஷன்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலமேட்டிக்ஸ் இருக்கலாம், இல்லாட்டினா வேறு ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்ற பட்சத்தில் என்ன பண்ணுனா அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அப்ஜெக்டிவை வந்து ரீஅப்ரைஸ் பண்ணணும், ரீகன்சிடர் பண்ணணும். இதோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ. எம்பிஓ அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்குது அப்படின்னா சில வேலிட் ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, வேலிடான அட்வான்டேஜஸ். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். Managers involving in objective setting at all level, it ensures hard work to achieve. ஸோ மேனேஜர் ஆகட்டும் ஆஸ் வெல் அஸ் சப்பார்டினேட்ஸ் எல்லாருமே அப்ஜெக்டிவ் செட்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கம்ப்ளீட் இன்வால்மெண்ட்டோட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லா லெவல்ஸோட அப்ஜெக்டிவ்ஸும் ஃப்ரேம் பண்ணும்போது அதில் கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் தெரியுது. ஸோ அது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. MBO helps the manager to understand their role in organization in total. ஸோ அவங்களோட ரோல் என்ன, ஒவ்வொருத்தவங்களும் எதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மேனேஜர் ஆகட்டும் யாருக்குமே வந்து அது கரெக்டாக கிளியராக அவங்களுக்கு தெரியுது. அடுத்தது மேனேஜர் ரெக்கக்னைஸ் பிளானிங் நீட்ஸ் அண்ட் அப்ரிஷியேட்டட். ஸோ ஒரு பிளானிங் என்ன, அதே மாதிரி என்ன பர்பஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மேனேஜர்னால ஐடென்டிஃபை பண்ண முடியறதுனால, அதே மாதிரி அந்த பிளானிங்க்கே என்ன தேவை அப்படிங்கிற வரைக்கும் கிளியராக இருக்கிறதுனால அவங்களால எஃபெக்டிவாகவும் ஒர்க் பண்ண முடியுது, அதை அப்ரிஷியேட்டபிளாகவும் அவங்களால ப்ராக்ரஸ் பண்ண முடியுது. MBO gives chance to the subordinate to take part in goal setting. MBOவோட நேச்சரே அதுதான். மேனேஜர் அண்ட் டாப் லெவல் பீப்புள் மட்டும் இன்வால்வாக இல்லாமல் ஒரு சபார்டினேட்ஸ் கூட ஒரு கோல் அப்ஜெக்டிவ் செட்டிங்லேருந்து எல்லா விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட இருந்தும் வேல்யூபிளான இன்புட்ஸ் கிடைக்கிது. அது ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் தான். ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் வித் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிவிஷன்ஸோட அப்ஜெக்டிவ்ஸையும் ப்ராப்பராக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகும்போது ஒர்க் ஈஸியாகுது. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் இவாலுவேஷன் இஸ் மேடு. ஸோ அந்த ப்ராசஸ்லேயே பார்த்தோம், கரெக்டான டைமுக்கு வந்து அவங்க பீரியாடிக் இவாலுவேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. MBO ஹெல்ப்ஸ் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் டியூ டு பீரியாடிக் ரிவ்யூஸ். ஸோ எந்த அளவுக்கு பீரியாடிக்காக அவங்க வந்து அந்த ரிவ்யூஸ் இவாலுவேஷன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஏதாவது நெகட்டிவ்ஸை ஃபைன் பண்ணால் கூட அதுக்குண்டான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியுது. ஸோ ஒரு தப்பு வருது அப்படின்னா அந்த தப்பு எதனாலன்னு உடனடியாக செக் பண்ணி அவங்களால சரி செஞ்சுக்க முடியுது. அடுத்தது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸி பிகாஸ் ஆஃப் MBO. ஒரு அத்தாரிட்டி நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, லைன் ஆஃப் அத்தாரிட்டி, யாருக்கு கீழே யார் வர்றாங்க, யார் யாருக்கு கம்யூனிகேட்டபிள் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே ப்ராப்பராக இருக்கிறதுனால MBO வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்தது MBO மோட்டிவேட்ஸ் ஒர்க்கர் பை ஜாப் என்ரிச்மெண்ட் அண்ட் மேக்ஸ் ஜாப் மீனிங்ஃபுல். ஸோ ஒரு ஜாப் மட்டும் கொடுத்த டாஸ்க்கை மட்டும் செய்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே நிறையா விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்குது. அதாவது நிறையா ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, நிறையா விஷயங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றதுனால செய்கிற ஒர்க் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அந்த ஒர்க்கர்ஸ் வந்து செய்வாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருது. அப்புறம் டெசிஷன் இஸ் டேக்கன் பை த மேனேஜ்மெண்ட் வெரி குயிக்லி. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால வந்து ஏதாவது ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ஸில் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுமோ அது எல்லாமே வந்து அவங்களால ஈஸியாக எடுக்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ என்ன தான் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸும் சில சூழ்நிலைகளில் இருக்குது. எப்போ அப்படின்னா டியூரிங் அப்ளிகேஷன்ஸ், அதாவது செயல்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும்போது
ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் தி என்விரான்மெண்ட். அதை அப்ளை பண்ணும்போது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ எவ்ரி ஆக்ஷனுக்கும் பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் எம்பிஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான சில டிஸ்அட்வான்டேஜஸ் சில சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா, எம்பிஓ ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் தி philosophy. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் do not know தி WH ஆஃப் MBO. சில சமயங்களில் எம்பிஓட ஃபிலாசபி, அதாவது எம்பிஓ அப்படிங்கிறதோட பேஸ் என்ன, அதோட தாற்பயம் என்ன அப்படிங்கிறதே சிலருக்கு தெரியாமல் ஒர்க் பண்ணும்போது, அதாவது WH அப்படிங்கிற கொஷின் சொல்லுவோம் இல்லையா, வாட், வென், வேர், ஹவு, ஒய் அப்படிங்கிற மாதிரி அதோட பேஸ் ப்ராப்பராக புரியாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடல் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடலாக தான் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்குது. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கே அந்த கான்செப்ட் என்னன்னு சரியாக புரியல அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நாட் யூஸ்ஃபுல், ஸோ வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் MBO is time consuming process and also heavy expenditure and requires heavy paperworks. அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்டில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங் டேர்ம் ஒன் அப்படிங்கிறனால ரொம்ப டைம் கன்சியூமிங். MBO இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நிறைய டைம் எடுத்துக்கும், நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அடுத்தது MBO emphasize only on short term objective. ஸோ ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ் மட்டும்தான் மெயினாக MBO ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறது சிலரோட கருத்து. ஏன்னா என்னதான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சாலும் எல்லாத்தோட பார்ட்டிசிபேஷன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்லேருந்து தான் ப்ரொசீட் பண்ணுறாங்க. அதனால் அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது, the status of subordinates is necessary for proper objective setting, but this is not possibly in the process of MBO. Subordinate அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் MBO அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே குவாலிஃபைடாக இருக்க மாட்டாங்க. CEO அளவுக்கு ப்ளூ காலர் ஒர்க்கர் குவாலிஃபைடாக இருக்காருன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அவங்களுக்கும் சில நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனாலும் சில இடங்களில் ஸ்டேட்டஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே MBOவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு IT கம்பெனி, அங்கே அவங்க ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும். அங்கே ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நாலேஜ் இருக்குது, ஐடியாவும் இருக்குது, அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் அங்கே வந்து அவங்க ஒரு குவாலிஃபைடு ப்ரொஃபஷ்னல் எம்ப்ளாயி கிடையாது அந்த டெசிஷன் சுச்சுவேஷன்ஸில், அந்த டிஸ்கஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு டைமில். ஸோ அப்படிங்கும்போது அப்போ அவங்களோட ஸ்டேட்டஸையோ சுச்சுவேஷனையோ ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா என்ன தான் அந்த பர்சனுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட்ஸ் கையில் இருந்தால் கூட அவங்களுக்கு அங்கே சொல்கிறதுக்கு ரைட்ஸும் கிடைக்காது. அதே மாதிரி அதை ஒரு எலிஜிபிள் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் MBO அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. லாஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, MBO இஸ் a rigid one. Objective should be changed according to the situation. If not, planned results cannot be obtained. ஸோ ஒன்ஸ் MBO அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஜிட்டாக எல்லா விஷயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து சேஞ்சபிளாக இருக்காது. ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் MBO அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இல்லைன்னா அவங்களால வந்து பிளான்டு ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸும் MBOனால இருக்குது. அது எப்படின்னா டியூரிங் அப்ளிகேஷன், டியூரிங் ப்ராக்ரஸிங் ஆர் ப்ராசஸிங், அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சமயங்களில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் முடியுது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பேரலாக வர இன்னொரு டாபிக் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன், MBE அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாகவோ அபவுட் பேஜில் கொடுத்துருக்குற மெயில் ஐடி மூலமாகவோ தெரியப்படுத்துங்க. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சக்திஸ் நாலேஜ் ஹப் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you all soon. Have a good day. Bye.